யூடியூப்ல உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுமா? அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். சோ மானிட்டைசேஷன் ஆயிட்டா மட்டும் போதாது, உங்களுக்கு பணம் வரணும். சோ அந்த பணம் யூடியூப் சைடு நமக்கு 7 விதமா பிரிச்சு தராங்க. புரிஞ்சுக்கோங்க. அந்த 7 விதத்தையும் சைட்ல காமிக்கிறோம் பாருங்க. இத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, எதுக்காக நீங்க யூடியூப்ல வீடியோ போடுறோம், எதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை யூடியூப்ல பண்றோம்ன்றது உங்களுக்கு தெரியாம போய்விடும். நம்மளுடைய டார்கெட் சப்ஸ்கிரைபர் வியூஸ் மட்டும் கிடையாது, நம்ம எந்த மாதிரியா சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க செய்யற வேலைக்கு ஊதியம் எவ்வளோ, நமக்கு எவ்வளவு ஊதியம் கிடைக்கும், நீங்க லைட் எம்ப்ளாயா போறீங்களா, இல்ல ஸ்டாஃபா அதாவது மேனேஜரா போறீங்களா, இல்ல ஓனரா போறீங்களா, இல்ல ஒரு ஹையர் போஸ்ட் எல்லாத்துக்கும் ஹெட்டா போறீங்களான்னு நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சைட் 7 விதமான அமௌண்ட் கொடுக்குறாங்க. நீங்க ஒவ்வொரு விதமான அமௌண்ட்ல, அதாவது பேசிக்ல இருக்கீங்களா, அடுத்த லெவல், அதாவது ஒரு ஆபீஸ்னா அடிமட்டத்துல இருந்து ஹவுஸ் பாய் அதாவது பெருக்கிறவங்கள இருந்து அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க வர அடிமட்டத்துல இருந்து மேல போவாங்க. அதே மாதிரி யூடியூப்ல நமக்கு 7 விதமான சேலரிஸ் கொடுக்குறாங்க. சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குங்க. இதுல பெஸ்டான சேலரின்னு பாத்தீங்கன்னா டாலர்ஸ் பக்கத்துல ஆன் இருக்கணும். இதை தவிர்த்து இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்தா மணி குறைவாக தான் வரும். சோ அதை பத்தி இந்த வீடியோக்குள்ள டீப்பா பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய யூடியூப் சேனல் டெவலப் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் தகுந்த நேரத்துல தகுந்த பொருட்களை இல்ல தகுந்த ஆட்களை உங்களை சந்திக்க வச்சா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அது போல நீங்க எவ்வளவு நாள் இந்த யூடியூப்ல நிறைய விஷயங்களை தேடிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா நீங்க தேடிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா யாருமே கிளியரா சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் ஆஃப் மணி. ஏன்னா ஒரு யூடியூப் சேனலை உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நிறைய பேர் 15,000 அபோ 15,000க்கு மேல அவங்க வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சில விஷயத்த சொல்லி தருவாங்க. சோ இந்த சேனல்ல உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது. நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்களோ சரி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சரி பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் சேனல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன நிறைய பேர் நல்லா விசாரிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு. சோ கண்டிப்பா உங்க சேனல் டெவலப்மெண்ட்டுக்கு நான் உதவி பண்றேன். ஏன்னா எனக்கு இந்த யூடியூப் சைடு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் 2 சேனல் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். யூடியூப் ஹெல்ப் பேஜ்ல நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நான் சொல்ற விஷயம் எல்லாமே உண்மை வித் எக்ஸாம்பிளோட தான் சொல்லுவேன். எதுவுமே உண்மை இல்லாம சொல்ல மாட்டேன். எல்லாமே யோசிக்க கூடியதாக தான் நான் சொல்லுவேன். நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு நீங்க எத்தனை வீடியோ பார்த்திருந்தாலும் பயனில்லை. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸா இருக்கும். ஏன்னா நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கதா வந்திருக்கீங்க. அந்த பணம் நமக்கு எந்தெந்த வழியில கிடைக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மொத்தமா பாத்தீங்கன்னா 7 டைப்ல நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் மேல காமிக்கிறேன் பாருங்க, கிரீன் கலர் டாலர். சோ கிரீன் கலர் டாலர்லயே 4 கேட்டகரி இருக்கு. நான் ஐபன் போட்டு எழுதி காமிக்கிறேன் பாருங்க. சோ கிரீன் கலர்ல 4 கேட்டகரி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல ஒண்ணு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாம்பல் கலர்ல இருக்கு. இப்போ ஆஃப்டர் மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி டாலர்ஸ்ல எந்த டாலர் வந்தா உங்களுக்கு பெனிஃபிட் நீங்க ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா நீங்க எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். சோ இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்ல, எல்லா வீடியோவுமே. ஏன்னா நீங்க கத்துக்கணும், கண்டிப்பா ஜெயிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை எங்க இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்றேன்னா, நான் மத்தவங்க வீடியோ பார்த்து காப்பி பண்ணியோ இல்ல வேற ஏதாவது நான் சேனல்ல போயிட்டு மக்கப் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லல. ஒவ்வொரு நாளும் நான் யூடியூப் பத்தி படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நான் பெஸ்டா வீடியோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைப்ல நீங்க பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஐகான் கைட் ஃபார் யூடியூப் ஸ்டுடியோ அந்த டைட்டில போட்டு சர்ச் பண்ணேன். சோ மானிட்டைசேஷனுக்கு என்னென்ன நம்ம கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ என் கண்ணுல பட்ட விஷயம் சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்க
சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சிடுச்சு, இருந்தாலுமே பணம் வராது. ஏன்னா ஒரு சில மிஸ்டேக் நீங்க பண்ணிருப்பீங்க. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இது மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு மட்டும் இல்ல, மானிட்டைசேஷன் ஆகாத சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல தடுத்துட்டீங்கன்னா பினிஷிங் உங்களுக்கு பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பா நீங்க தயவு செஞ்சு கேக்குறேன், கண்டிப்பா நீங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க லைஃப பத்தி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனா எனக்கு ஒரு தாட், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. சோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் முன்னேறி இருக்கீங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோவை லைக் பண்றீங்க, ஆனா அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோல எதுவுமே இருக்காது. இந்த புதிய அப்டேட் வந்திருக்கு, இது உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால எந்த யூஸும் கிடையாது. இந்த மாதிரி டீப்பா நீங்க கத்துக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எலிஜிபிள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர். இது வீடியோ போக்கஸ் பண்றவங்களுக்கு. ஷார்ட்ஸ் போக்கஸ் பண்ணீங்கன்னா 100 லட்சம் வியூஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, கிரீன் கலர்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டாலர் ஆன் ஆகும். சோ எனக்கு ஆன் ஆயிடுச்சு. அதை நான் சைட்ல பிக்சர் ஆட் பண்றேன் பாருங்க. சோ இந்த டாலருக்கு பக்கத்துல கிரீன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாலருக்கு பக்கத்துல ஆன் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்துட்டா உங்களுக்கு பர்ஃபெக்டா ஆட்ஸ் வரும். இங்க பக்கத்திலேயே போட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சா டைரக்டா நீங்க பேஜுக்கே போயிட்டு நீங்க படிச்சுக்கோங்க. இருந்தாலுமே உங்களுக்கு நான் தெரியாதவங்களுக்கு வெள்ள எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும்னு கொடுத்திருக்காங்க. அகைன் இந்த செக் பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் கைட்லைன்ஸ். ரொம்ப நல்ல கண்டென்ட்டா இருந்தா நிறைய ஆட்ஸ் வரும். அகைன் இங்க பாருங்க, நீங்க மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கணும். கீப் இன் மைண்ட் தட் யூ மே நாட் கெட் ஆல் த ad revenue for the video. Sometimes your revenue may be temporarily held because of a copyright dispute or invalid traffic. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, இதுக்கு மட்டும் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு நல்ல கண்டென்ட்ட போட்டு மானிட்டைசேஷன் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஆன் ஆயிடுச்சு. இருந்தாலுமே நான் தான் மானிட்டைசேஷன் வாங்கிட்டேனே, நான் எந்த கண்டென்ட் வேணா போடலாம், எந்த அடல்ட் அதாவது தப்பான வீடியோஸ் கூட போடலாம், மத்தவங்கள்ட்ட காப்பி பண்ணி போடலாம், எனக்கு தான் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு, அந்த நோக்கத்துல வீடியோ போட்டீங்கன்னா சடனா உங்களுடைய டாலர் இங்க பாருங்க temporarily earned because of copyright or dispute or invalid traffic. தப்பான அதாவது காப்பிரைட்டான வீடியோஸ் எதனா போட்டீங்கன்னா இந்த மானிட்டைசேஷன் ஆஃப் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சம்டைம் மானிட்டைசேஷன் ஆஃப் ஆக காரணம் இதுதான். இதுலயே கொஞ்சம் நான் மேல தள்ளிக்கிறேன். அடுத்த கிரீன் டாலர். ஆனா இங்க பாருங்க கீழே எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் சேனல் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, எஸ் மேட் ஃபார் கிட்ஸ், குழந்தைங்களுக்கான சேனல்ஸ், அதாவது எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் டாலர் ஆன் ஆகும். அகைன் கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு லெட்டர்ஸ்ல இருக்கும். கண்டிப்பா பாருங்க. இதெல்லாம் தெரியாம மானிட்டைசேஷன் ஆன் ஆயிடுச்சு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இருக்காதீங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா மானிட்டைசேஷன் ஆன் ஆன பிறகு வீடியோ போடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. யூடியூப் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு நேரா இந்த பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா the video is only eligible for non-personalized ads. அதாவது தப்பான ஆட்ஸும் வராது, அதாவது கிட்ஸ் சேனல் பேஸ் பண்ணி மட்டும்தான் ஆட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல எதுவும் சொல்லல, நீங்க இத புரிஞ்சுக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் டாலர் கொடுத்திருக்காங்க. பட் பக்கத்துல ஷேரிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க ஒருவேளை நீங்க கவர் சாங்க்கெல்லாம் சில சாங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவேளை ஷேர் பண்ணிக்க சொல்லலாம். இல்லைன்னா சில டைம் உங்களுடைய சேனல்ல இருக்கிற வீடியோவை, அதாவது அவங்களுடைய சாங்கை டெலீட் பண்ணலாம்.
ஒருவேளை அவங்க சாங் இருக்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு மணி ஷேர் பண்ணணும். சோ அந்த மாதிரி இந்த இடத்துல $green விழுந்திருக்கு. சோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. நீங்க ஏதாவது சாங் யூஸ் பண்ணி அதுக்கு வர ரெவென்யூவை ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த $green ஷேரிங். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடுத்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. என்னன்னா இந்த டாலர் இங்க பாருங்க ஆஸ்க்ரோன்னு இருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ அவங்க அதாவது நீங்க ஒரு சாங் எடுத்து யூஸ் பண்றீங்க, அவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துடுறாங்க. அப்படி நீங்க பர்மிஷன் கொடுக்கறதுனால உங்களுக்கு மேல இந்த மாதிரி ஷேரிங்ன்ற மாதிரி டாலர் காமிக்கும். ஒருவேளை நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்துல அவங்க உங்களுடைய வீடியோவை டெலீட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுடைய சேனல்லே அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடலாம். அந்த சமயத்துல உங்களுடைய சேனல்லையும் அந்த வீடியோ இருக்காது. சோ அந்த மாதிரி சமயத்துல ரெவென்யூ ஸ்டாப் ஆகும். அதான் இங்க சொல்ல வராங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல $yellow கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்க $green 4 டைப் பாத்தீங்க. இப்போ $yellow பார்க்க போறீங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த $yellow என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த $yellow பாத்தீங்கன்னா லிமிட்டடா ஆட்ஸ் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன பாத்தீங்களா மேல காப்பிரைட் இஷ்யூஸ், கண்டென்ட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம், இது எல்லாமே சேர்ந்து நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு கொஞ்சமா தான் வரும். சோ இந்த $green நீங்க அதிகமா இந்த எஸ்க்ரோன்ற டாலரை நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அது நாளடைவுல $yellow மாறிடும். சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. $yellow குறிப்பிட்ட அமௌண்ட் தான் வரும், இல்லைன்னா சில வீடியோஸ்க்கு அமௌண்டே இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிளாக் சேனல்லாம் போடுறாங்க, பட் ஆனா அவங்களுக்கு அமௌண்ட் கம்மியா தான் வரும். பட் சோ சீக்கிரமா ஃபேமஸ் ஆகலாம், ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டாலர்ஸ் கம்மியா தான் வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா அது ஓன் கண்டென்ட், வீட்டுல சமைக்கிறது, ரோட்ல விளையாடுறது, காகம் பறக்கிறது, ரோட்ல நாய் ஓடுறது, இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அவ்வளோ மக்கள் லைக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. சோ அதனால ஆட்ஸ் அதிகமா பிளே ஆகாது. சோ அந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெல்லாம் யூடியூப் சைடு மானிட்டைசேஷன் கொடுத்திருந்தாலுமே ஆட்ஸ் கொஞ்சமா தான் கொடுப்பாங்க. சோ நீங்க உங்களுடைய வீடியோல அதிக நேரம் இருந்து பாக்குற மாதிரி கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபுல்லி $green ஆன் அந்த சிம்பிள் காமிக்கும். ஸோ நான் சொன்ன பாலிசிஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே 2 வீடியோ போட்டிருக்கேன். பேசிக்கா யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே ரெவென்யூவும் அதே மாதிரி தான். ஸோ நீங்க மற்றவங்களதெல்லாம் போடாதீங்க. ஓன் கண்டென்ட், மக்களுக்கு தேவைப்படுற கண்டென்ட் மட்டும் போடுங்க. மக்கள் கொஞ்ச நேரம் உங்க சேனல்ல அதை பாக்குற மாதிரி கண்டென்ட் போடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஆனா பிளாக் சேனலே பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா ஃபேமஸ் ஆயிட்டா கண்டிப்பா அந்த சேனல்லையும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு லிமிட்டடா ஆட்ஸ் வரும். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் நான் மேல தள்ளிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்க படிச்சுக்கலாம். நான் சொன்ன விஷயத்தை தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இன்எலிஜிபிள்னு வரும் டாலர் சிம்பிள். அந்த வீடியோல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா காப்பிரைட்டடான விஷயம் ஏதாவது நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அதனால அது மானிட்டேஷனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு டாலர் சிம்பிள் காட்டும். ஸோ நீங்க காப்பிரைட்டான விஷயத்த ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமா அமௌண்ட் வரும், இல்லைன்னா சுத்தமா அமௌண்ட் வராது, இல்லைன்னா ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ நீங்க ஓன் கண்டென்ட் போட்டு அந்த $green ஆன் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா, அதை மட்டும் நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. இதை விட எக்ஸ்பிளைன் பண்ண யாராலுமே முடியாது. சோ நீங்க இதை தட்டி விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க 7 வருஷம் 8 வருஷம் இல்ல தேடிட்டே தான் இருப்பீங்க. சோ நிறுத்தி நிதானமா யாரும் சொல்லி தராங்களோ அவங்க கிட்ட கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா மூவ் பண்ணுவாங்க. சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. கொஞ்சம் நீங்க மேல போங்க. இங்க பாத்தீங்கன்னா
சாம்பல் நிறத்துல ஒரு டாலர் சிம்பிள் காமிப்பாங்க. இந்த சாம்பல் நிற டாலர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபுல்லாவே மத்தவங்களுடைய கண்டென்ட் எடுத்து போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சமயத்துல அந்த வீடியோக்கு மானிட்டைசேஷன் ஆஃப் பண்ணிடுவாங்க உங்க சேனலுக்கு. பட் அந்த வீடியோக்கு ரெவென்யூ வரும். உங்க சேனல்லே இருந்தாலுமே அதுக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ரெவென்யூ, அந்த மணி எங்க போகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்கிருந்து சாங் எடுத்தீங்களோ அவங்க சேனலுக்கு டைரக்டா போகும். அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுடைய சேனலை நீங்க டெவலப் பண்ண முடியும். சோ இது போன்ற நிறைய பயனுள்ள விஷயங்கள் நம்மளுடைய சேனல்ல டே பை டே அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மானிட்டைசேஷன் ஆன் பண்ணாலும் சரி, ஆன் பண்ணாட்டியும் சரி, நான் சொன்ன விஷயத்த, அதாவது மத்தவங்க சாங் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்க மத்தவங்க சாங் எடுத்து யூஸ் பண்ணாலும் சடனா அவங்க டிலீட் பண்ணிட்டா உங்களுடைய ரெவென்யூவும் கட் ஆயிடும். அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ளார நிறைய சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோவை பீஸ்ஃபுல்லா 1 டைம் இல்ல 2 டைம் கூட கேட்கலாம். ஏன்னா உங்களுடைய பணத்திற்கான வழிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு நீங்க ஆஃப்டர் மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் டாலர் ஆன் ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறீங்க. பக்கத்துல இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா, இல்லைன்னா எல்லோ டாலர் வந்திருக்கா, ரெட் டாலர் வந்திருக்கா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாம்பல் நிற டாலர் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. இது மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு மட்டும் இல்ல, நீங்க ஆகக்கூடிய சேனலா இருந்தாலுமே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓன் கண்டென்ட் மட்டும் போடுங்க. அதை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் இருக்கு. யூடியூப்ன்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்க பார்வையில ஜஸ்ட் நம்ம கேமரால எடுக்கிற வீடியோ போட்டா சம்பாதிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. அதுதான் இல்ல. கண்டிப்பா யூடியூப்ல ஜஸ்ட் நீங்க வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாதிக்க முடியாது. ஏன்னா யூடியூப்ல சில ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டே பை டே அப்டேட்ஸ் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய புது புதிய விஷயங்கள்லாம் யூடியூப்ல இருந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அதை உங்களுக்கு யாராவது எடுத்து சொல்லணும், ப்ராப்பரா கைட் பண்ணணும். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூடியூப் ஈஸி கிடையாது. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கணும். கத்துக்கிட்டாதான் செய்ய முடியும். கண்டிப்பா இந்த சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நான் மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுவதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா ப்ராப்பரா வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. நெக்ஸ்ட் மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதை பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. கம்மிங் சூன் நான் அப்லோட் பண்றேன். மறக்காம உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட்ல இருந்து பினிஷிங் வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. நான் என்னால முடிஞ்சா உங்களுக்கு உங்களுடைய சேனலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ கண்டிப்பா நிறைய சேனலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ இருக்கு. பர் டே நான் அப்லோட் பண்றேன். சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முன்னேற்றுங்க. மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த அளவுக்கு கைட் பண்ண கண்டிப்பா எல்லாருமே அமௌண்ட் கேட்பாங்க. சோ நம்மளுடைய சேனல்ல அதெல்லாம் தேவையில்ல. நீங்க நிறுத்தி நிதானமா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அதையும் நான் ஃப்ரீயாவே சொல்லி தரேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா, மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிட்டேன் சிஸ்டர், நான் 4000 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சிஸ்டர், பட் ஆனா எனக்கு டாலர்ஸ் வரல அப்படின்னு சொல்றீங்க. யோசிங்க. எப்பவுமே யோசிக்கத்தக்கக்கூடிய விஷயம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய சேனல் வித்தின் 1 இயர்க்குள்ள இல்ல 3 மந்த் 6 மந்த்க்குள்ள மானிட்டைசேஷன் ஆயிருந்தா கண்டிப்பா உங்களுடைய சேனலுக்கு கூடிய சீக்கிரத்துல டாலர் வரும். அது தவிர்த்து 2-3 வருஷமா போராடி அதுகிட்ட முட்டி மோதி நம்ம மானிட்டைசேஷன் வாங்கியிருந்தோம்னா அதே போலதான் போராடி டாலர் வாங்கணும். ஏன்னா நம்மளுடைய சேனல் 1 இயர் இல்ல 3 மந்த்ல மானிட்டைசேஷன் ஆச்சுன்னா வெரி வெல்லா இருக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. உதாரணம் இந்த சேனல் கூட எடுத்துக்கலாம். ரெகுலரா உங்ககிட்ட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிறத என்ன நீங்க ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க, அதுலதான் ரெகுலரா வீடியோ போஸ்ட் பண்ற நீங்க பாக்குறீங்க. இதுவே கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுடைய வீடியோவும் முன்ன பின்னதான் வியூஸ் போகும். சோ அது போலதான் டாலர்ஸும் உங்களுடைய வீடியோவை பார்த்தா மட்டும்தான் வரும். அந்த வீடியோல பிளே ஆகுற ஆட்ஸுக்கு தான் பணம் வரும். இத பத்தி எல்லாம் ஒரு பெரிய சாப்டரே இருக்கு. சோ உங்களுக்கு மத்த யூடியூபர்ஸ் மாதிரி இந்த அப்டேட் தெரியுமா, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் அப்படியே ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நான் ஒரு சாப்டர் எடுத்தேன்னா A to Z உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்.
கண்டிப்பா நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா அடுத்த வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட, ஒரு நல்ல உண்மைத்தன்மையோட ஒரு வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை அப்லோட் பண்றேன். யூடியூப்க்கு ரொம்ப தேவை, உங்களுடைய லைஃப்க்கும் தேவை. கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். நான் எப்பவுமே உங்க கூட உங்களை கைட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பேன். உங்களையும் என்ன போல மோட்டிவேஷன் வாங்க வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.